ஆ, கதகளு கதகளு நிஜமான கதகளு சுவையோடு சுகமாக உருவான கதகளு. குட்டி ஸ்டோரியோட ஒலி புத்தக பகுதியில் இன்னைக்கு நான் வாசிக்க போகிற நூல் இந்திய கல்வி போராளிகள். இந்த நூலை எழுதினவங்க ஆயிஷா ரா நடராஜன் அவர்கள். இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம். பெண்கள் மாத சிறப்பு புத்தகமா இந்த புத்தகத்தை தினம் ஒரு அத்தியாயம் நான் வாசிக்கிறேன். பெண்களோட விடுதலை பெண்களால் மட்டும் சாத்தியமானதில்லை. பெண் விடுதலைக்காக போராடிய பலரை பற்றியும் இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பெண்கள் மாத சிறப்பு புத்தகமா இந்த புத்தகத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியும் சந்தோஷமும். அத்தியாயம் 5. ஆசிரியர் பயிற்சியை அறிமுகம் செய்தவர். உபாத்தியாயா எனும் சொல்லை அறிமுகம் செய்தவர்கள் பிராமணர்கள் அல்ல. உபாத்தியாயம் என்பது பௌத்த மதத்தின் பள்ளிச்சாலைகளில் வழி நடத்துபவர் எனும் வகை பிட்சுகளை குறிப்பிடும் பயிற்சியாகும். உபாத்தியாயம் என்பது 1 வருடம் அல்லது 6 மாதம் என முடிந்துவிடும் பயிற்சி வகுப்பு அல்ல. அது வாழ்நாள் முழுவதுமே தொடரும் கற்றல் நடவடிக்கை ஆகும். உபாத்தியாயனுக்கு கீழே கல்வி கற்பவர்கள் சக்தி விகாரிகர்கள் என்று அழைக்கப்பட்டனர். சக்தி விகாரிகர் என்றால் பாலி மொழியில் தேடலில் ஈடுபடுபவர் என்று அர்த்தம். வாய்வழி மனனம் செய்து சேர்ந்து பௌத்த நூல் திரட்டுகளை கோஷமாக உரக்க சொல்வது மட்டுமே கல்வி அல்ல. பௌத்தர்களின் உபாத்தியாய முறையில் கலந்துரையாடுதல், விவாதித்தல், கதை மற்றும் கேள்வி நேரம் என விகார்களில் பலவிதமான கற்றல் நடக்கும். குருகுலம், மதராசா, விகார்கள் இங்கே எல்லாம் கல்வி கற்று முடித்தவுடன் சான்றிதழ் தரமாட்டார்கள். எனவே அங்கிருக்கும் ஆசிரியர்களுக்கும் தேர்வுக்கு ஒருவரை தயார் செய்யும் சான்றிதழ் பெறும் நோக்கம் கொண்டிருக்கவில்லை. சான்றிதழ் பெற்று அதை காட்டி வேலைக்கு போகும் கல்வியை அறிமுகம் செய்தது ஆங்கிலேயர்கள்தான். கும்பினி 1813 அறிமுகம் செய்த அந்த கல்வி நமது புராதன கல்வி முறையிடமிருந்து வேறுபடுவது இந்த சான்றிதழ் எனும் அம்சத்தில்தான். இத்தகைய சான்றிதழ் ஆங்கில வழி கல்விக்கு மட்டுமே வழங்கப்பட்டது என்பதும், கல்வி சான்றிதழ் என்பதே இன்றும் கூட கல்வியின் பிரதான இலக்கு என்பதும் 1813 ஆங்கிலேயர்களின் கல்வி சாசனத்திலிருந்து வந்ததுதான். இந்திய தீபகற்பம் முழுவதுமே உண்மையான ஆசிரியர்களான மௌலியாக்கள், ஆச்சாரியார்கள் மற்றும் உபாத்தியாயர்கள் இரக்கமின்றி உடனடியாக கைவிடப்பட்டார்கள். சான்றிதழ் கல்வியில் பயிற்சி தருபவரே தேவை. அவர்கள் பயிற்றுனர்கள், இன்ஸ்ட்ரக்டர்ஸ் என்று அழைக்கப்பட்டனர். நமது கல்வித்துறைக்கு ஆங்கிலேயர்கள் வைத்த பெயரும் கூட டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன் என்பதே ஆகும். இத்தகைய கல்வி நிலையங்களின் பயிற்றுனர்களாக ஆசிரியர்கள் யாவரும் ஆங்கிலேயர்களே ஆவர். இவர்கள் ஆங்கிலத்தில் வாசிக்கவும் எழுதவும் கணக்கிடவும் பயிற்சி அளித்தனர். பயிற்சி சரியாக பெறப்பட்டுள்ளதா என்பதை ஆய்வு செய்ய தேர்வு என்பது அறிமுகம் செய்யப்பட்டது. அந்த தேர்வு எல்லாரையும் தேர்வு செய்யாது, பலரை வடிகட்டும். இது கல்வி அல்ல. இன்று சான்றிதழ் தரும் தேர்வுக்கான பயிற்சி என்பது நமது கல்வியை பேய் மாதிரி துரத்துவதை காண்கிறோம். பயிற்றுனர்களாக அன்று ஆங்கிலேயர்கள் மட்டுமே இந்தியா முழுவதும் நியமிக்கப்பட்டனர். இந்தியாவில் பயிற்றுனர்களுக்கான அடிப்படைகளை சொல்லித்தர 1817 மும்பையில் ஒரு ஆசிரியர் பயிற்சி நிலையம் ஆங்கிலேயர்களால் அறிமுகம் செய்யப்பட்டது. ஆங்கில தொடக்க பள்ளிகளில் ஆசிரியராகிவிட அங்கே ஆங்கிலேயர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட்டது. இந்தியாவின் அதி உன்னதமான கல்வி குழு என இப்போதும் வர்ணிக்கப்படும் உட்ஸ் நடவடிக்கை, உட்ஸ் டிஸ்பாட்ச் 1854 ஆசிரியர் பயிற்சிக்காக சில ஆழமான பரிந்துரைகளை முன்வைத்தது. அதன்படி இப்போது IAS இருப்பது போல IES, இந்தியன் எஜுகேஷன் சர்வீஸ் எனும் தேர்வு அறிமுகமானது. இத்தேர்வு லண்டனில் மட்டுமே நடக்கும். தேர்ச்சி பெறுபவர்கள் ஆசிரியர்களாக மட்டுமல்ல, இந்திய கல்வி அதிகாரிகளாகவும் நியமிக்கப்படுவர். ஆகவே கல்வி கற்பவர் இந்தியர், ஆசிரியர் ஆங்கிலேயர்களே. இந்த நிலையை மாற்றி இந்தியர்களுக்கான ஆசிரியர் பயிற்சியை போராடி பெற்று தந்தவர்தான் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் எனும் வங்காள அறிஞர். 1839 வில்லியம் கோட்டை கல்லூரி, ஃபோர்ட் வில்லியம் காலேஜ் எனும் கொல்கத்தாவின் பிரபல ஆங்கிலேய கல்லூரியில் பண்டிதர் என்று அழைக்கப்பட்ட துரைமார்கள் மட்டுமே அனுபவித்த விரிவுரையாளர் பதவிக்கு தன்னை முன்வைத்து விண்ணப்பிக்கிறார் வித்யாசாகர். அப்போதைய கல்லூரி செயலாளர் GT மார்ஷல்
அவரது அயராத முயற்சி மற்றும் திறன்களை கண்டு வியந்து முதல் முறையாக ஒரு இந்தியரான வித்யாசாகருக்கு விரிவுரையாளர் பதவியை வழங்குகிறார். முறையாக பயிற்சி பெற்றவரல்ல என்று ஏனைய ஆங்கிலேய விரிவுரையாளர்கள் வழக்கு மன்றம் உட்பட சென்று கிளர்ச்சி செய்தபோது வெளியேற்றப்பட்டார் அந்த கல்வி போராளி. அப்போது அவரது வயது 21. இந்தியர்கள் மட்டுமே பயிற்சி பெறும் ஆசிரியர் கல்வி நிலையம் தொடங்க அப்போது தனது முயற்சிகளை தொடங்குகிறார். ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர் வங்காளத்தின் பிரிசிங்கா மாகாணத்தில் பிறந்தவர். ஈஸ்வரச்சந்திர பந்தோபாத்யாயா என்பதே பிறக்கும்போது வைக்கப்பட்ட பெயர். வித்யாசாகர் என்பது அவரது கல்வியின் சாதனைகளுக்காக வங்காள மக்கள் வழங்கிய வழக்கு பெயர். வித்யா என்றால் கல்வி, சாகர் என்றால் கடல், கல்வி கடல் அவர். பள்ளி வாழ்க்கை முடிந்ததுமே அவர் ஜொராஷாங்கோ என்கிற பகுதியில் ஆங்கிலேயர் சிலருக்கு ஆங்கில இலக்கண வகுப்பு நடத்தி கொஞ்ச காலம் பொருளீட்டினார் என்கிறது வரலாறு. அப்போதைய சிறந்த கல்லூரியான கல்கத்தா சமஸ்கிருத கல்லூரியில் தேர்ச்சி பெற்று 1839 வில்லியம் கோட்டை கல்லூரி சம்பவத்திற்கு முன் பேரட்லா பட்டமும் முடித்தார் வித்யாசாகர். வில்லியம் கோட்டை கல்லூரி சம்பவத்திற்கு பிறகு தான் படித்த சமஸ்கிருத கல்லூரியில் இணைந்தார். அப்போது அங்கே வரலாறு, கணிதம், வானியல் மற்றும் தர்க்கம் ஆகியவற்றை பாடங்களாக்கி ஒரு இந்திய ஆசிரியர் பயிற்சி மையத்தையும் துவங்கிட கல்லூரி செயலர் ராசோமாய் தத்தாவோடு தீவிர விவாதத்தில் ஈடுபட்டார். பிராமணர்களோடு ஏனைய இந்தியர்களையும் கல்லூரியில் சேர்க்கவும் பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கவும் அவர் திட்டங்களை வகுத்து கொடுத்தார். மிகுந்த பிற்போக்குவாதியான ராசோமாய் தத்தா வித்யாசாகரை கல்லூரியிலிருந்தே வெளியேற்றினார். ஆனால் கல்லூரியின் நிர்வாக குழுவில் இருந்த பிரம்ம சமாஜத்தினர் வித்யாசாகரை ஆதரித்தனர். அவர்கள் அவரோடு இணைந்து கல்லூரியின் கல்வி முறையில் மாற்றங்களை ஆதரித்தனர். கல்வி நிலையங்களில் ஆங்கிலேயர்களுக்கு இணையாக இந்தியர்கள் ஆசிரியராக வேண்டுமெனில் அதற்கான பயிற்சி நிலையங்கள் தேவை என்பதே வித்யாசாகரின் பிடிவாதமான இலக்காக இருந்தது. தத்தா வேறு வழியின்றி நிர்பந்தங்களுக்கு பணிந்தார். உலக அளவில் 17 நாடுகளில் டென்மார்க், பிரான்ஸ் ஆகிய நாடுகளின் கல்வியாளர்கள் நார்மல் ஸ்கூல் என்று ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகளை ஏற்படுத்தி அது இங்கிலாந்திலும் அறிமுகமாகி இந்தியாவில் மும்பையில் செயல்பட்டு வந்தது. ஆசிரியராக இருப்பதற்கான அடிப்படை விதிகள் நார்ம்ஸ் அறிவது எனும் அர்த்தத்தில் அது ஆங்கிலேய ஆசிரியர்களை உருவாக்கிடவே நடத்தப்பட்டது. சென்னையில் டாக்டர் ஆண்ட்ரூ பெல் மானிட்டோரியல் கல்வி முறை மானிட்டோரியல் சிஸ்டம் என்கிற ஆசிரியர் பயிற்சியை 1823 தொடங்கி நடத்தி வந்தார். அது பெல் லான்காஸ்டர் சிஸ்டம் என்று அழைக்கப்பட்டது. மாணவர்களில் சிறந்த ஒருவரை தேர்வு செய்து ஆசிரியராக பள்ளிக்குள்ளேயே பயிற்சி வழங்குதல் என அது பொதுவாக அழைக்கப்பட்டாலும் ஆங்கிலேயர்களுக்கு மட்டுமே பயிற்சி தரப்பட்டது. 1853 வித்யாசாகர் கல்கத்தாவின் அருகே வில்சன்கா எனும் கிராமத்தில் ஆங்கிலோ சமஸ்கிருத இலவச பள்ளி என்று ஒன்றை நிறுவினார். அங்கே 2 அற்புதங்களை சாதித்தார். ஒன்று, அப்பள்ளி நவீன பாடங்களை போதித்த இந்திய பள்ளி. இரண்டாவது, அங்கே இந்தியர்கள் மட்டுமே ஆசிரியர்கள். அந்த பள்ளிக்கான ஆசிரியர்களை உருவாக்க இந்தியர்களே நிர்வகித்த ஆசிரியர் கல்வி நிலையத்தை ஏற்படுத்தினார். இந்த கல்வி நிலையத்திற்கு எத்தகைய நிதி உதவியும் வழங்க முடியாது என டல்ஹௌசி பிரபு பகிரங்கமாக அறிவித்து அதை மூடிவிட உத்தரவிட்ட போது இங்கிலாந்திலிருந்து அதற்கு எதிர்ப்பு கிளம்பியது. இந்திய வெகுஜன கல்வி மாஸ் எஜுகேஷன் ஏற்பட 15 உயர்கல்வி நிலையங்களை ஸ்டான்லி துரையின் தலைமையில் 1861 ஒரு கல்விக்குழு அங்கீகரித்த போது அதில் வித்யாசாகரின் ஆசிரியர் பயிற்சி நிலையமும் இடம்பெற்றது வரலாறு. அதே ஆண்டில்தான் இந்தியாவின் பள்ளி சாலைகளுக்குள் முதல் இந்திய ஆசிரியர் நுழைந்தார். தனது ஆசிரியர் பயிற்சி நிலையத்தில் வித்யாசாகர் கணிதம், ஆங்கில இலக்கணம், இயற்கையியல் இவற்றோடு தாய்மொழியையும் கூடவே விவசாயம் மற்றும் கலாச்சாரம் இவற்றையும் பயிற்றுவிக்கும் இந்திய தன்மையை அறிமுகம் செய்திருந்தார். ஆங்கிலேய துரைமார்களுக்கு இணையாக இந்திய ஆசிரியர்களும் ஓவர்கோட் அணிவதற்கு தன் சொந்த செலவில் வழங்கியவர் அவர். அன்றைய தினத்தில் ஆங்கிலேயர்களுக்கு இணையாக ஓவர்கோட் அணியும் உரிமை முதலில் இதன் மூலமே ஆசிரியர்களே பெற்றனர். வங்காள மொழியின் எழுத்து சீர்திருத்தம் அவர் வழங்கியதே.
ரவீந்திரநாத் தாகூர் முதல் அறிஞர் ஜெகதீஷ் சந்திர போஸ் வரை பலர் அவர் உருவாக்கிய மாணவர்களே. அவரது பிரம்மாண்ட சமூக போராட்டத்தின் இன்னொரு பாதை என்ன தெரியுமா? அவர் சத்தமின்றி செய்து வைத்த நூற்றுக்கணக்கான விதவை மறுமணங்கள். ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவரை சந்தித்த அந்த சம்பவம் இந்திய கல்வியாளர்கள் நினைவு கூற வேண்டிய ஒன்று. வித்யாசாகரை கோவில்களுக்கு வரவைக்க முடியாது. ராமகிருஷ்ணரோ கோவில் தவிர வேறு இடங்களுக்கு செல்ல சம்மதிக்க மாட்டார். ஆனால் இருவரும் கடற்கரையில் சந்தித்தனர். கடல் உப்பு கரிக்குமே என்று தன்னை தாழ்த்திக் கொள்கிறார் வித்யாசாகர். அறிவு கடலுக்கு இணையான சுவை உண்டோ என்று ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவரை அங்கீகரித்தார். அவரது பெயரே வித்யாசாகர், கடல் அல்லவா? அன்று அந்த சந்திப்பிற்கு ஏற்பாடு செய்தவர் யார் தெரியுமா? வித்யாசாகரின் மாணவர், பரமஹம்சரின் ஒரே சீடர் சுவாமி விவேகானந்தர் தான். இந்தியாவில் ஆசிரியர்களுக்கான போராளியான வித்யாசாகர் 1889 ஆசிரியர் சங்கமம் எனும் முதல் ஆசிரியர் சங்கத்தையும் ஏற்படுத்தி ஆசிரியர்களுக்கான ஷோம் பிரகாஷ் என்னும் முதல் பத்திரிகையையும் வழங்கியவர். 1891 அவர் காலமான போது தாகூர் எழுதினார், எவ்வளவு அற்புதம்! கடவுள் லட்சக்கணக்கான வங்காளிகளை படைத்து கூடவே ஒரு மனிதரையும் படைத்தார். இந்திய ஆசிரியர்கள் பயிற்சி பெறும் வகையில் அதே 1891 27 ஆசிரியர் பயிற்சி நிலையங்களை பிரித்தானிய அரசு ஏற்படுத்தியது. 17,000 இந்தியர்கள் ஆசிரியர்களாக நியமனமும் பெற்றனர்.